ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் Nithilan Dhandapani. என்னடா ஏதாவது நெத்தியில் கலராக கோடு ஓட்டிருக்கேன்னு ஏதாவது யாராவது யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சனி போயிடுச்சு. அதனால் அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கலர் நெத்தியில் இருக்குது. ஸோ அதை தவிர நம்ம டாபிக்குள்ளே இன்றைக்கி போகும்பொழுது நம்ம வழக்கமாக ப்ரெசென்ட் அப்படிங்கிற இந்த நிகழ்காலத்தை வந்து நம்ம மேலே பெருசாக நம்மளுக்கு அதுக்கு மேலே அக்கறையே கிடையாது. ஒன்றா கடந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சிட்டே இருப்போம், இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சிட்டே இருப்போம். அந்த வகையில் கடந்த காலத்தை விட எதிர்காலத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டு பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. என்னென்னா கல்கி வர்றாருன்னு சொல்கிறோம், நம்மளை யாராவது காப்பாற்ற போகிறாங்க, உலகம் அழிவு வரப்போகுது, நாஸ்ட்ரடாமஸு, பாபா வாங்க, சித்தர்கள் அப்படின்னு சொல்லி பல வகையாக வந்து எதிர்காலத்தை பற்றி நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எது நடக்குது நடக்கலை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு உத்தரவாதமே இல்லாமல் நம்மளும் அது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்மளுடைய எதிர்காலம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போமே. இவ்வளோ நாள் மனுஷங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க, சிதர்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி அடுத்த ஒரு சில வருடங்களில் வந்து எந்த மாதிரி மாறும் பொழுது மனிதனாகிய நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவில் மாறுபடும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வீடியோனுடைய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2050 அப்படிங்கிறதான் டார்கெட்டு. இந்த 2050, அதாவது இதுலேருந்து சரியாக ஒரு 30 வருஷத்துக்குள்ளே, வெறும் ஒரு 30 வருஷத்தில் இந்த 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், ஒரு 10 வருட காலம், 2010 வேண்டாம் ஒரு 2000 2020 ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறுபட்டு போச்சு அப்படிங்கிறது வந்து இந்த 80s to 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அதன்படி இனி ஒரு 30 ஆண்டு காலத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு டெக்னாலஜி ரீதியாக மாறுபட போகுது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ட்ரோன்ஸ். ஆப்வியஸ்லி ட்ரோன் நம்ம மேலே இருந்ததெல்லாம் பறக்குது இல்லைங்களா? ட்ரோனில் கொண்டு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி ஆயிரும். அதுவும் வந்து இன்னும் 2 வருடத்துக்குள்ளேயே வந்து அது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அதுக்குண்டான ஆயத்தங்கள்லாம் பண்ணிட்டாங்க. அமேசான் ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படி தடை பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் அடுத்த 2 வருடங்களுக்குள்ளே அந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஜெட்சன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி யாராவது கார்ட்டூன் நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த ஜெட்சன்ஸ் ஃபேமிலியில் பார்த்தோம்னா நிறைய இந்த டியூப் மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த டியூப்புக்குள்ளே உட்காந்துக்குவாங்க, அந்த இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கம்பெனி, அந்த பேர்லேயே ஒரு கம்பெனி இருக்குது ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு 6 வருட காலத்துக்குள்ளே, அதாவது 2026க்குள்ளே நம்ம வந்து அந்த டியூப்பில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி வந்துடும். ரஷ்யாவில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஒரு ஊரில் ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவே அப்படியே வளர்ந்து உலகம் ஃபுல்லாக அந்த ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2025, இன்னும் ஒரு 5 வருஷ காலத்துக்குள்ளே கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்ஸ் அப்படிங்கிறது மனுஷங்களை போல யோசிக்க ஆரம்பிச்சிடும், சொந்தமாக யோசிக்கும். இப்போ நம்ம டெர்மினேட்டர் படம்லாம் பார்த்துருப்போம். இந்த டிராகன் பால் ஜி எல்லாம் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அதில் அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனை போலவே வந்து அது மனுஷன் தான், அதுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லா உணர்வுகளுமே அதுக்கு வந்து இருக்கும். ஸோ மனிதனை போலவே யோசிக்கக்கூடிய ஒரு ரோபோட் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். ஏற்கனவே சோஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரோபோட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து மனுஷனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு கூட அது சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து 2025க்குள்ளே செல்ஃப் திங்கிங் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது மக்களை வந்து மார்ஸுக்கு அனுப்புறது வந்து இன்னொரு 10 வருட காலம், இன்னொரு 2030 அப்படிங்கிறதுல மக்களை வந்து மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு வந்து சராசரியாக சுலபமாக வந்து ரிசர்ச்சுக்காக உள்ள என்ன பர்பஸ்க்கு வேணாலும் மக்களை மார்ஸுக்கு வந்து அசால்ட்டாக அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு 10 வருஷம், அதாவது 2030க்குள்ளே ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நம்ம கை காலெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னொரு கை கால் வைக்கிறாங்க இல்லைங்களா? அதில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னால், சரி இதுவும் வந்து இப்போ ஒரு புது வீடியோ கேம் வந்திருக்கு, சைபர் பங்க் 2077 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. ஹியூமன்ஸ் தான், ஆனால் அவங்க வந்து நிறைய ரோபோட்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உடம்புல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் அந்த மாதிரி எதாவது இந்த கையோ காலோ இழந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு ரோபோட்டு கை காலெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸோ இல்லை ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுக்குற மாதிரி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது வந்து கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷ காலத்தில் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உண்டான பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் யங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 25 வயதுள்ள ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அவருடைய கையில் வந்து ஒரு கை இல்லை, இடது கை இல்லை, அவருடைய கை வந்து ரோபோட்டாமல் அது வந்து ஒரு ட்ரோன் கூடயும் அதோட ஃப்ளாஷ் லைட் கூடயும் வந்து கனெக்ட் ஆன மாதிரி டெக்னாலஜி வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு
ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட் டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து அதே போல் கை இல்லாதவளை அந்த கைக்கு வந்து ஒரு ரோபோட் ஆர்ம் கொடுத்து அதுலேயே இந்த டேட்டூ டிசைன் பண்ணக்கூடிய அந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, அது அந்த ரோபோட் ஆர்ம் கூடயே ஸ்டிச் பண்ணி அந்த இதை செஞ்சுருக்காங்க. ஸோ இட் ஹஸ் ஸ்டார்டட் இன்னொரு 10 வருஷத்தில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு அடுத்த 10 வருடங்களில் இந்த இன்னொரு படம் டாம் க்ரூஸ் படம், அந்த படம் பேர் ஐயோ என்னமோ ஒரு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்துடும். அது என்னென்னா ஒரு டெக்னாலஜியை வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டுக்குவாங்க. நம்ம போய் அந்த மிஷின் மேலே உட்காந்துக்குவோம், நம்ம கை கால் அசைக்கிற போலே அதுக்கும் கை கால் இருக்கும், அதுவும் கை கால் அசையும். இந்த அவதார் படத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது போல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மெக்கானிக்கல் ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து உண்டாயிரும். அதை வச்சு நம்ம வந்து செய்ய முடியாத காரியங்கள், பயங்கர வெயிட்டான பொருட்கள் தூக்குறதா இருந்தாலும் சரி, போருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எந்த விதமான காரியங்களையும் அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ட்ரெஸ் வச்சு நம்மளால் சாதிக்க முடியும். அடுத்த 10 வருடங்களில் கண்டிப்பாக அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்காது, எல்லாமே வர்ச்சுவல் ரியாலிட்டியாக மாறிடும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோம்னாலே கூகுள் எக்ஸ்பெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நம்ம அந்த விஆர் இது இருக்கு இல்லைங்களா, மொபைல் அதுக்குள்ளே சொருகிட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து மொபைல் சொருகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம எதை செட் பண்ணுறோமோ அந்த கூகுள் எக்ஸ்பெடிஷன்ஸ் அந்த ஆப் வந்து அந்த விஆர்லேயே கொண்டு போயிடும். ஸோ இனிமேல் புக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. அடுத்த வந்து ஒரு நியர் டெக்கேட் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே புக்ஸ் அப்படிங்கிறத முழுசாக அழிச்சிருவாங்க, எல்லாமே வர்ச்சுவல் ரியாலிட்டி புக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு 5 வருடங்களில் இப்போ யாராவது இந்த மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுங்க, அடுத்து 2025க்குள்ளே மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து இட் வில் பிகம் அப்சலீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லாமையே போயிடும். இந்த ஹாலோகிராம்ஸ் இருக்கலாம், இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் இப்படின்னு சொன்னால் அந்த நிறைய டக்குன்னு இப்படி ப்ராஜெக்ட் ஆகி ஆளே வந்து இப்படி பேசுகிற மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா. அப்புறம் அந்த அது என்ன வக்காண்டா அந்த பிளாக் பேந்தர் படத்துல எல்லாம் வரும்ல. ஸோ அது போல் ஹாலோகிராம் டெக்னாலஜி எல்லாமே வந்துடும். மொபைல் ஃபோன்ஸ் வில் பிகம் அப்சலீட் அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு 5 வருஷத்தில் அது நடக்கும் அப்படின்ட்டு. அண்ட் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ், அதாவது இன்னொரு 10 வருஷத்தில் ஏற்கனவே பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் அப்படிங்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். இன்னி ஒரு 10 வருஷத்தில் செல்ஃப் டிரைவிங், அந்த ஐ ரோபோட் படத்தில் வந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துடும். நம்ம வந்து ஓட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதுவே சொந்தமாக யோசித்து என்ன ப்ராப்ளம்னாலும் அதுவே டேக்கிள் பண்ணிவிட்டு ரோட்டில் போய்க்கும். செல்ஃப் டிரைவிங் vehicles will come into force by next 10 years அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 20 வருடங்களில் 3D பிரிண்டிங் ஹவுசஸ், இப்போ வந்து அந்த 3D பிரிண்டிங்லாம் வருது இல்லையா, அந்த உருகின பிளாஸ்டிக் வச்சு அந்த பிளாஸ்டிக் வச்சு அப்படியே நம்ம நிறைய கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து வீடுகளே வந்து அந்த 3D பிரிண்டிங்கில் இன்னொரு 20 வருஷத்தில் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது, ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுறதோ இல்லை என்ன பண்ணுறதா இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ பை நெக்ஸ்ட் 20 years 3D பிரிண்டிங் ஹவுசஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு. சரி, இன்னொரு 10 வருஷத்தில் வீட்டில் வந்து ரோபோட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வேலை செய்யும். இதில் வரும், இதுவும் அதே ஐ ரோபோட் படத்தில் தான் வரும். ஸோ வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ஒரு கம்பெனினா கூட வந்து ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு 10 வருஷ காலத்தில் கண்டிப்பாக அது வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2045 ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வந்து இப்படி வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வாழ்க்கையாகவே வாழ்கிறோம் இல்லைங்களா. ஸோ முதல்ல இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்னே எழுதியிருப்பாங்க அந்த பீரியடு. ஸோ 90s கிட்ஸுக்கு நல்லா தெரியும். கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கும்பொழுது அதில் ஜானி குவெஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் படம் மாதிரியே தான், அப்போவே அதை 90s கிட்ஸில் இந்த இதில் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப், ஒரு கண்ணாடி மாதிரி மாட்டிட்டோம் இல்லை ஏதோ ஒன்று மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மேட்ரிக்ஸில் இந்த பின்னாடி ஒரு சொருகுவாங்க இல்லைங்களா. ஸோ அது போல் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் நம்மளுடைய லைஃப்பை வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியை ஆனால் ஆக்சுவலாக ஒரு லைஃப் வந்து நம்மளால் வாழ முடியும். ஸோ மேட்ரிக்ஸ் போல், ஒரு ஜானி குவெஸ்ட் போல் நம்மளுடைய லைஃப்பை நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைஃபுக்கு நம்ம வந்துருமோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பை 2045 அதே அந்த மேட்ரிக்ஸ் வரக்கூடிய இன்னொரு 20-25 வருஷத்துக்குள்ளே மனிதர்கள் அந்த சைபர் பங்க் 2077 அந்த கேம் மாதிரி மனுஷங்களும் மிஷினும் ஒன்றாயிருவோம். அதாவது நம்மளுடைய எனக்கு ஏதாவது ஒரு அப்கிரேட் வரணுமா, என்கிட்ட ஏதாவது ஒரு சிப்பை தூக்கி உள்ளே போடு, எனக்கு உள்ளே ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கோ. சரி, ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷனில் வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்பொழுது மூளையில் வந்து சிப் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வரும். அந்த டெக்னாலஜி வந்து இந்தியா அப்படிங்கிறதுல தான் வந்து முதல் வரும். இந்தியன்ஸ் தான் வந்து அந்த டெக்னாலஜியில் பயனீஸாக இருப்பாங்க. கண்டுபிடிக்கிறதுல இல்லை, டெஸ்ட்டு இதுக்கு நம்ம தான் இருப்போம், நம்மளது தான் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது தேடணும் அது இதுன்னா அப்படி போய் எதுவும் டைப்பெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி யோசிச்சிங்கன்னா கவால்னு அப்படியே மூளைக்குள்ளே சொல்லிடும், இதுதான் விஷயம் அப்படின்னு நம்ம போயிடலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று தேவையில்லை. அந்த மாதிரி ஹியூமன்ஸ் வில் பிகம் சைபார்க்ஸ், அதாவது மனுஷங்களும் மெஷினும் ஒன்றா மாறிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு 20-25 வருஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹோம் அது வந்து ஒரு 2040 ஒரு 20 வருஷத்தில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஆப்லேயே வந்துட்டு வீட்டில் வந்து லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ண போனோம்னா நம்ம இந்தியா பையன் தான், அந்த பையன் பேர் தெரியல, அந்த இந்தியா பையன் தான் வந்து ஒரு பையன் கண்டுபிடிச்சான். ஸோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அங்கே இருந்துட்டு நம்ம லைட்டு ஃபேனு கம்ப்யூட்டர் டிவி எதை வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹோம்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்டிஃபிஷியல்ஸ் ஹோம் வந்து இனி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஜட்ஜ் ட்ரெட்னு ஒரு படம் இருக்குது. அந்த ட்ரெட்னு ஒரு படத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பில்டிங்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பில்டிங் வந்து அப்பார்ட்மெண்ட் இல்லை, அதுவே ஒரு சிட்டி. ஒரு பெரிய பில்டிங்கே ஒரு சிட்டி. ஒரு ஊரில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த அத்தனையும் அந்த ஒரு பில்டிங்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பில்டிங்ஸை வந்து ஒரு சிட்டியாக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் வந்து அடுத்த ஒரு 25 வருஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாசமாக போன ஒரு கல்ச்சராக தான் இருக்கும். பட் அந்த படத்தில் இப்போ ட்ரெட்னு அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும். ஸோ பில்டிங்ஸே வந்து சிட்டிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து அடுத்த ஒரு 25 வருஷத்தில் வந்துடும் 2045 அப்படிங்கிறாங்க. அண்ட் பீப்புள் வில் மூவ் டுவர்ட்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி. அது என்ன, இப்போ நம்ம இந்த சோலார் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், பயோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இந்த பெட்ரோலியம் அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் இல்லாமல் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு வந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் இல்லைங்களா. ஸோ அடுத்தது வந்து 2050க்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஸ்பேஸ் டூரிசம். சும்மா அப்படி ஜாலியாக பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துக்கலாம். பெருசாக காஸ்ட் இருக்காது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து அந்த வெர்ஜின் ஏர்வேஸ் இருக்குது, எலான் மஸ்க்கு அவங்களுடைய அந்த டெஸ்லா கம்பெனி இருக்குது. ஸோ தே ஆர் ஆல் டூயிங் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோத்துக்குள்ளேனா சராசரியாக ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த ஒரு 17 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லாமே சராசரியாக அடுத்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளேயே வந்து வந்துடும். ஸோ ஹியூமன் லைஃப் வில் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் தி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து யாரோ எதோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாலுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளே இத்தனை சேஞ்சஸும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இஎம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சின்னதாக ஒரு குண்டு இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஒரு பாம் அப்படி சொல்லி விட்டிங்கன்னா வில் கோ பேக் டு ராக்கேஜ். கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல, நடக்கவும் செய்யாது. பட் அப்படி டெக்னாலஜி டிபெண்ட்டாக வரோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஏன் நம்ம அதெல்லாம் பேசாட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ ஃப்யூச்சர் கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி டிபெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, நான் மனுஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வழக்கமான பழைய கதை தான். சாமி கும்பிட்றது, சித்தர்களை தேடி போகிறது, தியானம் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தோம்னா என்னென்னலாம் டெக்னாலஜி தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குமோ அது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே மனுஷனாகி நம்மளே பண்ணலாம். பிகாஸ் வி ஆர் தி பெஸ்ட் மெஷினரி தட்ஸ் எவர் இன்வென்டட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளை விட ஒரு ஹையர் பீயிங் தான் நம்மளை வந்து படைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும் பொழுது நம்மளை விட ஒரு ஹையர் பீயிங் நம்மளை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை செம்ம மொக்கையே ஒன்றும் படைச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஏதோ ஒன்று அவங்களுக்கு ரிலேட்டடானது தானே படைச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் எல்லா சக்திகளும் இருக்குது. நம்மளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோதான். ஸோ டெக்னாலஜியவே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. எல்லாருமே நம்மளாலேயும் முடியும். அந்த ஒரு தெளிவு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டூ மச்சாக நம்ம டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். பட் திஸ் இஸ் இன்எவிட்டபிள், கண்டிப்பாக நடந்தே தீரும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், எனக்கு ரொம்ப என்ன டாபிக் எடுக்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ ஏதாவது டாபிக்ஸ் போடுறதுனா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ட்விட்டரில் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள். வில் ஃபார்ம் அ குரூப், வில் ஃபார்ம் அ கேங். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வீடியோவையும் சேனல்லையும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்குள்ளேயும் போய் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான செய்திகள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.